தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசையுடன் வாக்குவாதம் செய்து கைதான மாணவி சோபியாவிற்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. இது தொடர்பான நேரலை தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்போம். வணக்கம் ஷேக் மாதர், இப்போ ஜாமீன் மனு விசாரணை குறித்த தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் விஷ்ணு. நேற்று சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமானத்திற்கு வருகை தந்த தமிழிசை சவுந்தரராஜனுடன் சோபியா என்ற மாணவி பிஜேபி ஒழிக என கோஷம் எழுப்பியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் உள்ள போலீசாரிடம் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சோபியாவை போலீசார் பிடித்து பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி புதுக்கோட்டை மகளிர் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அங்கு வைத்து பல மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 3 நீதிபதி தமிழ்ச்செல்வி வீட்டில் ஆஜர்படுத்தினார். விசாரணை நடத்திய நீதிபதி அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சோபனாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு இன்று அவருடைய வழக்கறிஞர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த ஜாமீன் மனு விசாரணை செய்த நீதிபதி தமிழிசை நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தற்போது அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர் இசைக்குமுத்து நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சார், இப்போ இந்த ஜாமீனை குறித்து அவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் தொலைக்காட்சியில் அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பல நேரம் நேரில் பார்த்திருப்பீர்கள். பாரதிய ஜனதா ஒழிக என்று இவர்கள் கோஷமிட்டதாக அவர்கள் புகார் அளித்துள்ளார்கள். அந்த புகாரின் பேரில் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் சகோதரி சோபியா அவர்கள் ரிமாண்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்பொழுதே மரியாதைக்குரிய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் மிகுந்த கனிவுடன் பாரதிய ஜனதா ஒழிக என்ற வாசகம் அது பொலிட்டிக்கல் ஸ்லோகன், அது குற்றமாகாது என்று அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நிராகரித்து விட்டார்கள். 505 இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஐபிசி படி வழக்கு பதிவு செய்ய நிராகரித்து விட்டார்கள். மற்றும் 290 பொது இடத்தில் அமைதிக்கு பங்கு விளைக்கிற செக்ஷனும் செக்ஷன் 75 எம்சிபி ஆக்ட், அதாவது மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் படி பொது இடத்தில் ஒழுங்கினமாக தரக்குறைவாக நடந்து கொள்வது என்ற 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவளை அந்த வழக்கை ரிமாண்ட் செய்தார்கள். 2 பிரிவுகளும் ஜாமீனில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய குற்றம். எனவே இன்று மேஜிஸ்ட்ரேட் மாண்பை பொருந்திய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் மிகுந்த கனிவுடன் சோபியா அவர்களின் படிப்பு, அந்தஸ்து, அவருடைய வயது அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிபந்தனையற்ற ஜாமீன் உடனே வழங்கினார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சோபியா அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இந்த ஜாமீன் வழங்குவதற்கு பிஜேபி தரப்பில் எதுவும் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா, இல்லை அந்த பொண்ணுக்கு நீதிபதி எதுவும் அறிவுரை கூறினாங்களா? அதை பற்றி கொஞ்சம். நீதிபதி தாய்மை உள்ளத்தோடு அறிவுரை கூறுவது சகஜம்தான். அதுபோல் அதை குடும்ப பெண்ணுக்கு நம்ம இதுபோல சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாமே என்று அவர் தகப்பனாரிடம் சொன்னார்கள். அவள் அறிவுரையாக சொன்னார்கள். அட்வைஸ், ஒரு சகோதரி ஸ்தானத்திலிருந்து அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னார். பெயிலபிள் அஃபென்ஸ் அவங்க எந்த நிபந்தனையும் எதிர்க்கவில்லை. இது பெயிலபிள் அஃபென்ஸ்னால அரசு தரப்பிலிருந்து எவ்வளோ நிபந்தனையும் எதிர்ப்பும் தெரிவிக்க சட்டத்தில் இடமில்லாதனால் எவ்வளோ எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. இப்பொழுது சோபியாவுக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் கொடுத்துள்ளதால் இன்னும் சற்று நேரத்தில் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.